கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முதல் குற்றவாளியான சயானிடம் சிபிசிஐடி போலீசார் நாளை மீண்டும் விசாரணை நடத்த உள்ளனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வில்லியமிடம் கேட்கலாம். வில்லியம், வணக்கம். தற்போது இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? இந்த விசாரணை பற்றின முழுமையான விவரத்தையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். கொடநாடு கொலை சம்பவத்தை தற்போது கடந்த ஓராண்டு காலமாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் தற்பொழுது வரை 222 பேரிடம் விசாரணையை மேற்கொண்டுள்ளதாக கடந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதியிடம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் நாளை இந்த கொடநாடு கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான சயானிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். அதற்கான சம்மனை சயானிடம் ஒப்படைத்துள்ளனர். நாளை கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு காலை 10 மணிக்கு ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிட்டுள்ளது. இந்த வழக்கை பொறுத்தளவு விஜயன்குட்டி, தீபு, ஜம்ஷீர் அலி ஆகியோரது செல்போன் மற்றும் சுங்கார்களில் பதிவான தகவல் பரிமாற்றங்கள் தற்போது சிபிசிஐடி கையில் கிடைத்திருப்பதால் அந்த ஆய்வின் அடிப்படையிலேயே இந்த விசாரணை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சயானிடம் ஏற்கனவே விசாரணையை மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த விசாரணையானது ஒரு முக்கிய கட்டமாக இருக்கும் என பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள இந்த 3 பேர், அதாவது விஜயன்குட்டி, தீபு, ஜம்ஷீர் அலி ஆகியோரின் செல்போன் உரையாடல்கள் சயான் ஏதேனும் பேசியிருக்கிறாரா அல்லது இவர்கள் தூண்டுதலின் பேரில் இவர் 3 பேரும் வந்துள்ளார்களா என பல கட்ட கோணங்களில் விசாரணையை சிபிசிஐடியார் நாளை விசாரிக்க உள்ளனர். நன்றி வில்லியம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.